நம்ம சுரேஷ் இன்னைக்கு எப்படியாவது அழகுமதியை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிகிட்ட பேச போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அழகுமதி சுரேஷ் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? என்கிட்ட ஹெல்ப் கேட்குற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் உனக்கு? ஏன் மறுபடியும் உங்க ஸ்டூடெண்ட் யாராவது காலேஜில் லவ் பண்ணுறாங்களா? அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமா? இல்லை அவங்க வீட்லயே இது பேசி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சுரேஷ் கேட்க, மதி இருந்துட்டு, ஒன்றும் இல்லைங்க, நான் தான் இப்போ காலேஜ்க்கே போகிறது இல்லையே, இது வேற ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு சொன்னோன்னே சுரேஷ் இருந்துட்டு, சரி என்னன்னு சொல்லு, என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு காலேஜ் போயிட்டு வீட்லேயே இருக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஒரே டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது, நானே ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறேங்க. அதனால் நான் நாளையிலேருந்து ஜிம்முக்கு போகலான் இருக்கேன், நீங்களும் என் கூட வர முடியுமா? ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்களேன். போனால் நானும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன், ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். அது கேட்குறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு, என்னது ஜிம்முக்கு போறியா? என்ன விளையாடுறியா? நீ காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறதுக்கே எங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை திட்டிகிட்டு இருக்காங்க, இதில் ஜிம்முக்கு போகிறதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான். எப்பப்பா, நானாக வரலப்பா. வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கா? எனக்கெல்லாம் எப்படா லீவ் கிடைக்கும்? ஒரு நாள் லீவ் கிடைச்சா வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன், எனக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நீ காலையில் வாக்கிங் போகிறல்ல, அது போதாதா? உனக்கு போர் அடிச்சா அன்னைக்கு கூட ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். டெய்லியும் காலையில் ஜாகிங் போயிட்டு தான் வர, இதுக்கப்புறம் என்ன உன் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு இருக்கு? வீட்லேயும் உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ணுற, உன் இஷ்டத்துக்கு தான் இருக்க, இதுக்கு மேலே உனக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கு என்ன இருக்குன்னே எனக்கு புரியலையே அப்படின்னு சுரேஷ் சொல்ல, மதி இருந்துக்கிட்டு, ஸோ அப்போது நான் எது பண்ணாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து பண்ணணுமா? நான் என்ன உங்களைய சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போங்க, பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க நான் கேட்குறேன், என் கூட ஜிம்முக்கு வாங்கன்னு தானே கேட்குறேன். மதி சொல்ல, சுரேஷ் இருந்துக்கிட்டு, நீ சொல்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்ட என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சுரேஷ் சொல்ல, மதி சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாதானே கேட்பாங்க, நம்ம தெரியாமலே போவோம். அது எப்படி தெரியாமல் டெய்லியுமே போக முடியும்? அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, அப்பா அம்மா கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவாங்க, சண்டை தான் வரும். நான் சொல்கிறத கேளுங்க, நான் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் ஜாகிங் போகிறேன், நீங்கள் வேறு ஏதாவது சொல்லிவிட்டு வெளியே வாங்க, ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம். உங்கள் அப்பா அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அதுவும் நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொன்னால், சரி மருமகளே போயிட்டு வேணா அனுப்பி வைக்க போகிறாங்க, கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணுவாங்க. சொல்கிறத கேளுங்க, அவங்கக்கிட்டலாம் எதுவும் சொல்ல வேணாம், நம்ம பட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு வரலாம் அப்படின்னு மதி சொன்னே சுரேஷ் இருந்துட்டு, சரி எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு மலர்கிட்டையும் ரேவதி அக்கா கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி ஃபோனை எடுத்து குரூப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. நானும் சுரேஷும் நாளைக்கு காலையிலேருந்து ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம், அவர்கிட்ட கேட்டேன், அவர் நானும் வரேன்னு சொல்லிட்டாரு, நீங்களும் வாங்கலை போகலாம் அப்படின்னு கேட்க, மலர் இருந்துக்கிட்டு, மதி எல்லாருமே போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்னு கேட்க, மதி இருந்துக்கிட்டு, ஏங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, மலர் இருந்துக்கிட்டு, ஐயோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் கூட வாக்கிங் வந்ததுக்கே என்னென்ன கேட்டாங்க பார்த்தீங்களா, இதில் நான் ஜிம்முக்கு போனால் அவ்வளோதான் சாமி. ஆமாம் சுரேஷ் எப்படி உன் கூட வர ஒத்துக்கிட்டான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தெரியல, வரேன்னு சொல்லிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாது, அவர் நீ பேச வேணாம் பிரச்சனை வரும் நான் பேசிக்கிறேன்னு சொன்னார், பேசினாலும் பிரச்சனை தான் வரும், பேசலைனாலும் பிரச்சனை தான் வரும், அதனால் நீங்கள் யாரும் அவங்க கிட்டலாம் எதுவும் சொல்ல வேணாம், நம்ம சொல்லாமலே போயிட்டு வந்துடலான்னு நான் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, நீ சொல்கிறதும் சரிதான் மதி, சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை தான் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, நீங்கள் வாங்க போயிட்டு வரலாம், என் அன்னைக்கிட்ட கேட்டால் விட மாட்டாரா அப்படின்னு கேட்க, என்ன மதி எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுகிற, பற்றி உனக்கு தெரியாதா என்ன, நான் வெளியே போனாலே என்னை 1008 கேள்வி கேட்பாரு, இதில் நான் ஜிம்முக்கு போகிறேன்னு வேற சொல்லிட்டேன், அவ்வளோதான் மதி, இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. அதுவும் என் மாமியார் இருக்காங்க பாரு, ஏற்கனவே பொண்ணுன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்பாங்க, நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன் என் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், வர மாதிரி இருந்தால் உன் பிள்ளைங்களும் கூட்டிகிட்டே போயின்றுவாங்க, மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸாக போகிறீங்க, நாங்கள் எதுக்கு நடுவில் அப்படின்னு கேட்க, அது இருந்துட்டு, அக்கா ஜிம்முக்கு போகிறதுல என்னக்கா கப்புள்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி உடனே பின்னாடி திரும்பி பார்த்து தங்கராஜ் வராங்க. ஐயோ அவர் வந்துட்டாரு மதி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தங்கராஜ் வந்துட்டு, யார்கிட்ட இந்நேரத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அண்ணி தாங்க ஃபோன் பண்ணாங்க, அதான் பேசிகிட்டு இருந்தேன். இந்நேரத்தில் என்னடி பேசுவீங்க? ஒன்றும் இல்லைங்க, காலையிலேருந்து என்ன பண்ணேன் என்ன சமைச்சேன் இதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் திருப்பவும் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன சமைச்சிங்க அதை தாங்க கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தங்கராஜ் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஓ ஜிம்மு அது இதுன்னு என் காதில் விழுந்தது அப்படின்னு கேட்க,
ஜிம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சிம்முலன்னு கேட்டிருக்கோம். பால் சிம்மில் வச்சுட்டு போயிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். அது எதுவும் உங்களுக்கு ஜிம்முன்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு ரேவதி ஒரு வழியாக சமாளிச்சிட்டாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, இவோ எதுக்கு பொய் சொல்கிறா, சம்திங் இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடிஞ்சதும் விடியாதும் காட்டியும் சுரேஷ் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ராஜலட்சுமி ராகவனும், என்ன மாப்பிள்ள காலையிலங்காட்டியும் நீங்களும் ரேவதியும் வந்திருக்கீங்க, என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லைம்மாம்மா சும்மா நேற்று ஏதோ கனவு கண்டாலாம்மா, காலையிலேயே உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னா அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அம்மா எங்கே சுரேஷ் இன்னும் எழுந்திருக்கலையா, தூங்கிட்டு இருக்கானா இல்லை வேலைக்கு ஏது போயிட்டானா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாப்பிள்ள அவன் காலையிலேயே ஏதோ ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பி போயிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ள போனான், வந்துருவான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, மதி எங்கே மாமா காணோம், உள்ள கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காளான்னு கேட்க, ராஜலட்சுமி இருந்துட்டு, அவள் எங்கே மாப்பிள்ள சமைக்க போகிறா, அவள் ஒரு ஷூவை மாட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸை ஒன்று சிங்கு சிங்குன்னு போட்டுக்கிட்டு வாக்கிங் கிளம்பி போயிட்டா மாப்பிள்ள. அவள் சமைக்க சொல்கிறதும் ஒன்று தான், சும்மா இருக்கிறதும் ஒன்று தான். அவளை சமைக்க சொல்லி வேலை வாங்குறதுக்குள்ளே நம்மளே சமைச்சிடலாம் போல இருக்குது, நமக்கு மூச்சு வாங்குது. என்னதான் பிள்ளை வீட்டில் என்னதான் சொல்லி தந்தி வளர்த்தாங்களோ தெரியல அவங்க வீட்டில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே சுரேஷும் மதியும் ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு, என்னடா எங்கேயோ வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன், இப்போ நீ இவ கூட வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நான் வேலைக்கு தான் போனேன், நான் வர டைமுக்கே இவளும் வந்துட்டா போல அப்படின்னு சுரேஷ் இருந்துட்டு பொய் சொல்கிறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, சுரேஷ் வர வர பொய் சொல்லலாம் ஆரம்பிச்சிட்ட போல, பாட்டி பேச்சு அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு சொன்னோடனே, மாமா அப்படிலாம் இல்லை மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன பொண்டாட்டி பேச்சை கேட்குறேன் அப்படின்னு கேட்க, இல்லை பொண்டாட்டிக்காக வீட்லேயே பொய்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியே அதான் மச்சான் கேட்டேன் சொல்ல, மதி இருந்துட்டு, அவர் என்ன இப்போ பொய் சொன்னாரு, மதி ஆரம்பிக்கும் போதே, ஜிம்முக்கு யார் கூட போயிட்டு வர அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாங்க. மதி இருந்துட்டு, ஜிம்முக்கா, நான் எங்கே ஜிம்முக்கு போயிட்டு வரேன், நான் வாக்கிங்கில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் மொபைலை எடுத்து எல்லாத்துட்டையும் காட்டிடுறாரு. அவங்க 2 பேரும் ஜிம்மில் நின்று ஒர்க் அவுட் பண்ணதை காலையிலேயே தங்கராஜ் எழுந்திருச்சு அங்கே போய் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இங்கே சுரேஷோட வீட்டுக்கே வந்திருக்காரு போல். நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சோடனே, இவர் நம்ம நேற்று நைட்டு பின்னாடி பேசினது எல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாரு போல். காலையில் எழுந்திரிச்சோடனே என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதே கண்டிப்பாக நினச்சேன் ஏதோ ஒரு வில்லங்கத்தை இழுத்துட்டு வருவாருன்னு. மெனக்கட்டு இதை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட காட்டுறாரு பாரு. இவரெல்லாம் என்ன மனுஷனாக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, ஆமாங்க நாங்கள் ஜிம்முக்கு தான் போனோம், இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது எதுக்குங்க நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டுறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்னு நாங்கள் ஏதாவது கேட்குறோமா, நாங்கள் எங்கே போனால் உங்களுக்கு என்ன, சும்மா எங்கள் ஃபேமிலி விஷயத்தில் எல்லாத்துக்கும் வந்து மூக்க நுழைக்காதீங்க, இப்போ எங்கே போகணும் போகக்கூடாதுன்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் சொல்ல, ராகவன் வந்துட்டு, டே சுரேஷ் என்னடா நடக்குதுங்க, மாப்பிள்ளை என்னென்னமோ சொல்கிறாரு, அவளும் நீ ஜிம்முக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க, சுரேஷ் இருந்துட்டு ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு, ஏங்க இவ வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிட்டாங்க, என் பையனையும் அநியாயமாக கெடுத்து வச்சிருக்கா பாருங்க சொன்னோடனே மதி இருந்துக்கிட்டு, எங்கள் உடம்பு நாங்கள் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது, சாப்பிட்டு வீட்டிலே உட்காந்துருந்தா கடைசி காலத்தில் உங்களை மாதிரி தான் நாங்களும் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு உட்காந்துருக்கணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காதீங்க. மாப்பிள்ளை உண்மையாகவே நல்லவராக இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து இங்கே போட்டு கொடுக்க மாட்டார், அவரோட உண்மையான முகத்தை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்பிடுறாங்க. சுரேஷும் மதி பின்னாடியே போயிடுறாரு. நம்ம சுரேஷ் இதே மாதிரியே மதிக்கு எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.